தேடலும் நீ. வேர்வையில் புள்ளி வைத்து என்னை கோலமாக்கினாய். ஏல் விழும் பாரம் எல்லாம் நீயே நின்று தாங்கினாய். நடைவண்டியாகும் விரல் எங்கே என் வழி துணையாக வேண்டுமே. அரவணைப்பாகும் குரல் எங்கே அதை மீண்டும் கேட்கத் தோன்றுமே. பகையென உன்னை பார்த்தேனே உன் பாசம் பார்க்கவில்லையே. சிதையினில் வீழும் வரை நானும் உன் நிழலில் வாழும் பிள்ளையே. இதை விட ஒரு அப்பாக்கு சந்தோஷம் வேற என்னங்க இருக்கும்? தன்னுடைய கனவு வண்டிய மகன் திடீர்னு சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அப்பா ரொம்பவே எமோஷனல் ஆகி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னோட அப்பாக்கு ஃபேவரட்டான ஸ்கூட்டரை திடீர்னு சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் அவர் ஸ்டன் ஆயிட்டாரு. அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் திட்டினாரு. இந்த வண்டி நம்மளுதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு பிடிச்ச வண்டியை சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்துட்டுங்க. இது போதுங்க எனக்கு. அவரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு அழகான வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. பொழிலன் 9393 அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. நம்ம வளர்ற வரைக்கும் நம்ம அப்பா நமக்காக நிறைய தியாகங்களை செஞ்சிருப்பாரு. அதாவது அவருக்கு தேவையானதெல்லாம் கூட விட்டுட்டு அவருடைய குழந்தைகளான நமக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையவே சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்காக வாழ்ந்திருப்பாரு. அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஒரு சிலர் அதை செஞ்சுட்டு வராங்க. அப்படிதான் தன்னுடைய அப்பாவுக்கு ஃபேவரட்டான இந்த ஸ்கூட்டரை மகன் பாத்தீங்கன்னா அவருடைய சேவிங்ஸ்ல இருந்து வாங்கி இருந்திருக்காரு. பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்படி ஒரு வீடியோ பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.